வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் விழித்திரை நண்பர்களே வணக்கம். இந்த பதிவு பக்கத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டன் மெம்பர்ஷிப் ஆகி நன்றி. இப்போ இந்த பிஜேபி ராஜா ஒரு பேட்டி கொடுத்ததில் என்ன சொல்கிறாருன்னா, டிஎம்கேனால் திருட அயோக்கியந்தான், முள்ள மாதிரி முடிச்சவைக்கு கூட்டம் ஆஜா, இவன் வந்து சர்க்காரி கமிஷன்லேயே தப்பிச்சு வந்தது, கதவை சாத்திட்டு இந்திரா காந்தி காலில் விழுந்தது, அதோட இல்லாட்டி திமுக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வாரி விட்றாரு. இந்த மாதிரி இருக்கும்போது 1500 சில்லற இந்த பாபர் வந்து நானே ராமர் கோயில் கீழே இருந்து அது மேலே தான் கட்டணும் அப்படின்னு கைப்பட எழுதியிருக்காரு. அது சுப்ரீம் கோர்ட்டில் இவ்வளோ காலம் கழிச்சு எத்தனையோ 500 வருஷம், 1500 இப்போ 500 வருஷம் மேலே ஆச்சு இல்லையா, 2000க்கு மேலே ஆச்சு இப்போ இருந்ததை, இப்போது இவங்க மேனிஃபெஸ்டோவில் இருந்தது இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அது தீர்ப்பாகி 2019 இப்போது அவங்களுக்கு தனி இடம் கொடுத்து ராமர் கோயில் கட்டி இதாக போகுது. இதெல்லாம் சொல்கிறாரு, இது திருட்டு கூட்டங்கிறார். இந்த லட்சணத்தில் இன்றைக்கி உதயநிதி என்ன சொல்கிறா அப்படின்னா, ஏற்கனவே சனாதனத்தை பற்றி பேசி காங்கிரஸ்காரனை வெறுத்து கிடக்கிறான் வராதன்னு. ஆனால் வேறு வழி இல்லை, ஏதோ 2-3 சீட் வாங்கி தொங்கி வரத்தா வருவான் திமுக, இல்லாட்டி கதி கடையில் திமுக விட்டா ஓட்டு பர்சன்டேஜ் கம்மியாகுன்றது வேறு கதை. இப்போ என்ன பண்ண சொல்கிறா அப்படி உதயநிதினா, அவரே எழுதியிருக்காரு பாபரே, ஆமாம் கீழே இருந்தது மேலே வந்து இது பண்ண கைப்பட இருக்காரு. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. நாங்கள் தீர்ப்பெல்லாம் மதிக்கிறோம், இருந்தாலும் அந்த இதை டிமாலிஷ் பண்ணிவிட்டு இப்படி புது குழப்பம் உண்டாக்குறப்ப ஏற்கனவே சனாதனத்தை பற்றி பேசியாச்சு. ஏற்கனவே டிஆர் பாலு வாயை மூடி இருக்க சொல்லியிருக்கா. அப்படி இப்போ என்னங்கிற அப்படின்னா, அது யாரும் எந்த இதுக்கும் எதிரி இல்லை மதத்துக்கு, ஆனால் அது டிமாலிஷ் பண்ணி கட்டியிருக்காங்க. அது ஒன்று தானே, எல்லாம் ஒன்று தானே, எப்படி சொன்னால் என்ன? அப்போது நாங்கள் முஸ்லீம் மதத்து தான் இதாக இருப்போம்னா திருப்பி அதாவதுங்க. அப்போ நீ இந்துக்கள் வெளிப்பட முஸ்லீம் கிறிஸ்டின் ஒன்றும் செய்கிறதில்ல, சும்மா வாய் தான், யாருக்கும் ஒன்றும் செய்கிறதில்ல. அது அவங்களும் மைனாரிட்டியாக இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும். அது வர நீ கரெக்டாக இப்போ அதுக்கு தான் வர, வேறு ஒன்றும் இல்லை. சாதத்தை எதுக்கணும், அது வந்து அந்த இடித்த நபரே அந்த அரசரே சொல்லிட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் முடிஞ்சு போச்சு. அந்த பழசை திருப்பி தோன்றுறது அப்படியே ஏதோ ஒன்று, என்ன இல்லை பிரச்சனை, என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று கையில் எடுக்கணும் உங்களுக்கு. அப்பாவும் துணை முதல்ல கொடுக்கல, அதில் கோவம்னா இது எதையாவது ஒன்று கையில் தூக்கணும். காங்கிரஸ்காரன் அதுக்கு மேலே அந்த யாரோ ஒரு நபர் சொல்கிற அப்படி இந்த இப்போ மந்திரிகள் கொடுத்துருக்கதே எல்லா அந்த ட்ரைப்ஸ்க்கு தான் இப்போ ஜனாதிபதி கொடுத்துருக்கு. 11 மந்திரி லேடிஸு, SC/ST கொடுத்துருக்கு. இல்லை சமூக நீதி, இந்த நாங்கள் தான் சமூக நீதி, உதயநிதி சொல்கிற சமூக நீதியில் காங்கிரஸ்காரர் சமூக நீதி இவங்க பேசுவாங்க, ஒன்றும் செய்யலை இது வரைக்கும். இப்போது இந்த ராமர் கோயில் வந்து எல்லாரையும் ஒரு குலுக்கிருச்சு, அதுதான் உண்மை. ஏன்னா செக்யூலருங்கிறவன் எங்கேயும் போக முடியாது, அதுக்கு எதையாவது உருட்டி பரட்டணும். அந்த உருட்டல் தான் இதெல்லாம், வேறு ஒன்றும் இல்லை. அது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, அதை கூட திமுக, இன்னும் 2 பேர் கட்சி சேர்ந்துப்பான். ஆனால் கெஜ்ரிவால் போகிறேன்ட்டு அப்படி குடும்பத்தோடு, எனக்கு அழைப்புதல் இல்லைனாலும் போகிறேன், அவர் ஒரு ட்ராக் உள்ளே போகிறதுக்கு ரெடி. ஊழல் பேர் வழி தான் கெஜ்ரிவால். ஸோ என்னென்னா, இப்போ ஃபைல் பூரா வந்துட்டுருக்குது. ஒரு பக்கம் ஒன்று 1/2 டஜன் அமைச்சர் உள்ளே போவாங்கன்னு எச்சரிக்கை சொல்கிறாரு. ஒரு பக்கம் அமைச்சர் உள்ளே போகிறது, இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குங்க. தேர்தல் நெருங்கும் போது இன்னும் இதை விடலாம் பயங்கரமான டேப்பெல்லாம் வெளியில் வருங்கிறாங்க. உள்ளே போகிறது ரெடி. அது கூடி திமுகன்றது ஒன்றா உடச்சி முடிச்சு போடணும். மக்கள் பிரயோஜனம் இல்லை, அதனால் குடும்ப ஆட்சி அப்படிங்கிறது பட்ட வருத்தமாக தெரியுது. அப்புறம் அந்த அண்ணாமலை வீட்டு முன்னாடி கொடி எடுத்தாங்கள்ல, இவங்க போய் சேலத்தில் இங்கே மாநாட்டில் கொடி பயங்கரமாக உயரெல்லாம் வைப்பாங்க, 108 அடி கொடி. அங்கே ஒரு 42 அடி கொடி வச்சப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி எடுத்தாங்க இல்லையா, போலீஸோடு போய். அப்படி கொடி நட்டிட்டு இருக்கும்போது பெரம்பலூர் மாவட்ட செயலரை கைது பண்ணுறாங்க. இவங்களுக்கு இது ஒன்று தவிர வேறு என்ன தெரியும்? கொடி நடுறது சிலது, இது பண்ணுறது சிலது போலீஸ் பண்ணுறாங்க. வளர்ந்துட்டுருக்குது, பிடிக்கல, எரிச்சல், வேறு ஒன்றும் இல்லைன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், இவர் ஃபாரின் போகிறார் இல்லையா, 40 வருஷமாக இந்த என்னமோ ரத்த போட்டு நோய் மாதிரி சொல்கிறாரு டாக்டர் காந்தராஜன் ஒரு நபர். அவர் இவங்களுக்கெல்லாம் டாக்டராமா என்னமோ. அப்போது அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் விளக்கம் சொல்லும் போது யார் மிரட்டினா யார் எச்சரிக்கை கொடுத்தான்றது தெரியாது. இப்போ அதே டாக்டரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி தான் இறந்துருவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு. இது சைனஸ்க்கு யாராவது ஃபாரின் போவாங்களா? அவர் டாக்டரு வேறு ஏதாவது சொல்ல வேண்டாம். சைனஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, அதுக்கு போய் ஃபாரின் போவாங்களா? சொன்னால் ஏதாவது பொருத்தமாக சொல்லணும். அவர் வந்து ஆர்ட் இருக்குன்னு இப்படி தான் கலைஞர் சொன்னாங்க கருணாநிதியை.
அதெல்லாம் நல்லா தானே உயிரோட என்னத்தையோ இப்படி உருட்டி பட்டுற அப்படி எது உண்மைன்னு தெரியாது. அவர் தான் அங்கே உள்ள ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நபர் தான், அவர் தான் ஏன் சொல்லணும், இப்போ ஏன் மாற்றி சொல்லணும்? இப்போ முதல்வர் ஸ்டாலினும் நான் நல்லா தான் உடம்புலாம் ஒன்றும் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இந்த உதயநிதி துணை முதல்வர் ஆப் அடிக்கிறதுக்கு, ஸ்டாப் பண்ணுறதுக்கு இப்படி போயிட்டுருக்கதை. மொத்தத்தில் இந்த அமைச்சர் உள்ளே போகிறதும் யாரும் ஓகேயும் கிடையாது. அப்புறம் டிஎம்கே ஃபைல் பழைய ஃபைலெல்லாம் வர்றது, உளவுத்துறை அந்த ஜாப்பர் சேட்டே இது உங்களுக்கெல்லாம் உதவி இருக்கார் 2G கேஸில் அப்படி மூளை ஐபிஎஸ் இவ்வளோ அதெல்லாம் இப்போ வெளியில் வருது. ஏன்னா உள்ளேருந்து ஆள் இருக்குது நம்மளே ப்ளஸ் மத்திய அரசு வேறு. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா யார் வரக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி இத்தனையும் பண்ணிவிட்டு ஒன்றிய அரசு இப்போ தான் பாரதம் மேலே மேலே மாத்திர அப்படி பயந்துட்டு ஸ்டாலின். அப்போ யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய பவர் உள்ள கவர்மெண்ட்டுன்னு தெரியல. கருணாநிதினா அங்கே எப்படி பண்ணுவோம் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ அது தமிழகத்துக்கு வாங்கிப்பார். எதிர்த்துட்டு எனக்கு பணம் கொடுக்கலன்னு சொன்னால் கொடுத்துருக்கும் போது அதுதான் அவங்களே வந்தது அந்த தூத்துக்குடிக்கு இதாக அனுப்பு. சரி இப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அவங்களுக்கு எரிச்சல் வரும், யார் வரக்கூடாது. ஏன்னா எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது யார் வரக்கூடாது ஒன்று அடக்கி வாசிக்கணும். ஏன்னா இங்கே ஊழல் பேர் வழிகள். அப்போ பணமும் வேணும், நான் மொத்தமும் சொல்லுவேன்னா இப்போ வளர்ந்து வந்துருச்சு. மோடி எதிர்ப்புன்றது அப்படியெல்லாம் அவ்வளோ தூரம் மாதிரிலாம் இல்லை. அண்ணாமலை வர அதை கண்டக்ட் பண்ணுறாரு, பாத யாத்திரை போகிறாரு, அது அவருக்கே தெரியுதில்லை. இப்படி இருக்கும்போது எல்லாம் உதறலாகி போச்சு. அதனால் என்னென்னா எக்ஸ்போஸ் பண்ணணும் மக்கள் மத்தியில், அவ்வளோதான். எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் கட்சி உடையிறது ஒன்றுமே இல்லாமல் போகிறது அப்புறம். அவர் அண்ணாமலை இதையும் சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு தடவை பிஜேபி ஊழல் இல்லாமல் ஒரு தடவை காமிச்சாச்சுன்னா அப்புறம் யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. அதுக்கு தான் இந்த களத்தை ஃப்ரீ பண்ணும். 2 திராவிடம் இல்லா தமிழகம், கழகங்கள் இல்லா தமிழகம் அப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும். அதுக்கு தான் போராடிட்டு இருக்காரு. சென்ட்ரல் இப்போ பாருங்கள் ஒன்றும் இல்லை, 1ஆம் தேதி வந்தார், மறுபடியும் இப்போது போகிறாரு ராமேஸ்வரம் போகும்போது. அங்கே இப்போது அது போக ராமர் கோயில் அங்கே ஒரு 5 லட்சம் பேர் வருவாங்களாம் ரெசிட் பண்ணியுமே ராமர் கோயிலுக்கு. இப்போவே ஃபுல்லாக ஹோட்டல் இருக்கிற ஹோட்டல்லாம் புக் ஆகிடுச்சு. அது சும்மா ஒரு சின்ன அயோத்தி. அது சுற்று வட்டாரத்தில் இருக்கலாம் புக் ஆகிடுச்சு. எவ்வளோ தெரியுங்களா? ஒரு நாளைக்கு நைட்டு 30,000லேருந்து 1,00,000 முடியும் வாங்க போகிறானு. வாங்க பண்ணியாச்சு, ரசீதெல்லாம் போட்டானு நெட்டில். 1,00,000 ரூபா ஒரு நைட்டுக்கு, இல்லாட்டி 30,000 50,000 2 நாளைக்கு. அப்படி ஆகி போச்சு. அப்போ அது ராமர் கோயில்னால் டூரிஸ்ட்டு அங்கே டெவலப் ஆகுது. அதில் வந்து இந்துக்கள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற முஸ்லீமுக்கு தான் அதில் பலன் கிடைக்கும். ஏதோ வியாபாரம் பண்ணுவாங்க, கோயில் சார்ந்தது.